டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சொல்ல முடியுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கரெக்டாக அது எடுக்க மாட்டேங்கிறாங்க. போயிட்டு வாங்க 2 நாள் கழிச்சு வாங்க 2 நாள் கழிச்சு வாங்குறாங்க. இப்படியே 15 நாள் ஆகி போச்சுன்னா என் பிள்ளை சேர்த்து போச்சா உயிரோடு இருக்குதுன்னா கூட எனக்கு தெரியல. உட்காருங்க கூப்பிட்றான் அப்படின்னாங்க. உட்காந்து தான் அந்த நம்ம இது படிக்க தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. உட்காந்து தான் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ கூட திங்கக்கிழமை தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தது. திங்கக்கிழமை எழுதி கொடுத்து அப்போ திருப்பி அடுத்த திங்கக்கிழமை தான் செவ்வாய்க்கிழமைனாலும் இப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு இன்னும் எதுவும் நல்லா இது போட்டாங்கல்ல. அப்போ அடுத்து வரவழைக்கிறாங்க. ஆனால் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பேசுகிறாங்க, போய் உட்காருங்க. இப்போ கூட காலையில் போய் அங்கே வாழைப்படத்தை கேட்டதுக்கு இது மாதிரி நீங்களே அனுப்பிச்சி விட்டு நீங்களும் வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அனுப்பிச்சி விட்டு நீங்களே வந்து சொல்கிறாங்க. சார் 15 நாள் ஆகுதுங்க சார் கேஸ் கொடுத்து. நீங்கள் எத்தனை நாள் ஆகுது? கால் டீட்டெயில் போட்டு தேடிட்டு தான் இருக்காங்க. தெரியும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. கால் டீட்டெயில் போட்டு தேடிட்டு இருக்காங்க. கால் டீட்டெயில் சார் எந்த பதிலும் சொல்லல. இப்படி நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொன்னால் அது என்னது? கால் டீட்டெயில் போட்டு சார் படிக்க தெரியாது, எழுத தெரியாது. இவங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஒரு லெட்டர் எழுதுனா கூட தெரியாது. இவங்க அங்கே எழுதி சொல்கிறாங்க. அது 15 நாள் ஆகுது. ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்ல? எப்படி பெத்தவங்க அனுப்பிச்சு விட்டு போய் அங்க கேஸ் கொடுப்பாங்களா? எங்களுக்கு வேலை இல்லையா? வந்து ஜனங்களை வந்து ஒரு நல்ல முறையில வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து ஆக்ஷன் எடுக்கிறது கூட அப்புறம் போட்டு சார் போட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் என்னைக்கு சார் கொடுத்தது? கம்ப்ளைண்ட் ஏன்னா அந்த பொண்ணுங்கெல்லாம் போக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுனால டவர் லொக்கேஷனில் தம்சியார் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறோம். அது ஒரு நாள் மட்டும் கண்டுபிடிங்க. ஒரு நாள் அவகாசம் அது இல்லாத ஒரு நாள் நேரத்தை உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? ஒரு நாள் சொன்னா இல்லையா? என்ன சொன்னேன்? ஒரு நாள் விட்டுப்படி அந்த சிடிஆர் எல்லாம் கைக்கு வந்தாதான் நம்ம கூட்டுத்தனமா ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போக முடியாது. பிக்ஸ் பண்ணி போனோம்னா டக்குன்னு கூட்டு வந்துடலாம். நான் இப்பதான் நாங்க போய் கேஸ் கொடுத்தா போய் என்ன சொல்லுவாங்க? போய் உட்காருங்க, போய் உட்காருங்க. அதான் அப்படின்னு யார் சொன்னாங்க? அறிவியல் ரீதியாக தான் கண்டுபிடிக்க முடியும். மூளையை வச்சு கண்டுபிடிக்கிறது பக்கத்தில் கிடையாது. இது எல்லாம் போய் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அறிவியல் ரீதியாக ஒரு நாள் அவகாசம் நாங்கள் அதை நாங்கள் சொன்னது யாருமா? ஒரு நாள் அவகாசம் அது மயக்க மாதிரி வரும். ஆமா சரி.
நீங்களாம் கொஞ்சம் வழி விடுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் அண்ணன் தள்ளி கூட்டிட்டு போங்கம்மா. எல்லாம் கொஞ்சம் வழி விடுங்கம்மா. அந்த பேசஞ்சர்லாம் நல்லவங்க கேட்டவங்கம்மா போவாங்க, உடம்பு சரியில்லாதவங்களும் போவாங்கம்மா. அதை மாதிரி இப்போ அனுப்பிச்சிடலாம். சரி, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் கேட்குறோம். வண்டி நீங்கள் அவங்க பார்த்து போகிறோம். எப்போ எடுத்துட்டு வாப்பா. இப்ப டிரைவர் வாங்க, அவங்க ஓரமா நின்று கவர்மெண்ட் போயிட்டு வருமானம் இல்லைங்கிறாங்க. டிவியில எல்லாம் தான் வருது. யாரும் வீட்டுல 4 பேர் 4 பேருக்கு வேலை இல்லாதவங்க வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நமக்கு என்ன தேவை டிவியில எல்லாம் தான் வருது. அதையே நாம எடுத்துக்கணும். தேவையான காதுல வந்து தேவையில்லாத வெளியே வீடியோ எடுத்துட்டு என்னதான் சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தை சொல்லிருக்காங்க. தகாத வார்த்தையில போனா நாளைக்கு வா 10 மணி வரைக்கும் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. ஆனா கரெக்டான ரீசன் கிடையாது. எங்களுக்கு புள்ள வேணும். ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேல நாங்க டைம் கொடுக்க மாட்டோமா? 15 நாள் ஆகுது. 26ஆம் தேதி கேஸ் கொடுத்தது. இதுக்கு எதுக்கு போலீஸ் எதுக்கு இருக்காங்க? அவங்க புள்ள வேற என் புள்ள வேற எல்லாமே ஒரே பிள்ளைங்க தான். எனக்கு வந்து அவங்க வந்து நிலைமை எனக்கு வராதா? என் பிள்ளைக்கு வராதா? அதே மாதிரி தகாரவாத நாங்க பேசினா அவங்கள ஒத்துக்குவாங்களா? அவங்க சொல்லுங்க சார். எல்லாமே எங்க பிள்ளைங்க தான். இன்னைக்கு எங்களுக்கு பதில் வேணும். வந்தா மட்டும் தான் நாங்க நவருவோம், இல்ல நவர மாட்டோம். இன்னைக்கு வந்து வாய்ப்பு கேக்குறாங்க. புள்ள உயிரோட இருக்கா செத்து போச்சுன்னு தெரியல சார். முன்ன எங்களுக்கு அதுக்கே முன்ன பதில் தெரியல. பெத்தவங்க எப்படி சார் அனுப்பிச்சு விடுவாங்க? பெத்த தாய் எப்படி 10 மாசம் சம்பந்தம் அனுப்பிச்சு விட்டுருவாங்களா? மத்த கூட போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்களா? யார் கூட போச்சுன்னே தெரியல எங்க புள்ள. பெத்த தாய் கதறாங்க. அதுக்கு பதில் என்ன சார் வேணும்? அவங்க சொல்லிட்டோம் சார். அப்பதான் நவருவோம். நாங்களே நவர மாட்டோம். இந்த இடத்துல தான் நிப்போம் நாங்க. இப்போ நடக்கிறதே வேற மாதிரி நடக்குது. புள்ள உயிரோட இருக்குதா என்னன்னு தெரியல. தினமும் நியூஸ் வேற மாதிரி வருது. புள்ளைய கொண்டு போய் அங்க விட்டுட்டாங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து நாங்க வந்து இல்லாதவங்கிறதுனாலதான் உங்ககிட்ட வரோம். நீங்களே இப்படி கை வச்சா நாங்க யாருக்கிட்டங்க சார் போறது? புள்ள இருக்குதா இல்ல யார்கிட்டயாவது கொண்டு போய் விட்டுட்டாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல. ஒரு பையனோட போயிருந்தா சரி பொழைக்க போயிட்டான்னு சொல்லலாம். இப்படிங்கும் போது நாங்க எதை சொல்றது? பொண்ணு வந்து யார் கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னு நீ நினைக்கிறீங்க? பொண்ணோட பொண்ணு ஃப்ரெண்டு போயிடுச்சு. பையனை கூட்டிட்டு போல. நாங்க வந்து வீட்டுல கண்டிஷன் பண்ணாத யாராவது பொண்ணுங்களை வளர்ப்பாங்களா? இப்ப நீ செய்தி போடின்னு சொல்ல முடியுமா? நீ கண்டிஷன் பண்ணாத வளர்த்து விட்டு நீங்களே அடிச்சு விட்டு நீங்க வந்து கேஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்களே, அது நியாயமா? 17 வயசு தான் சார். 18 பிறந்து இப்ப 2-3 மாசம் தான் ஆகுது. பிள்ளை காணம்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கரெக்டா எடுக்க மாட்டுக்கிறாங்க. போயிட்டு வாங்க 2 நாள் கழிச்சு வாங்க 2 நாள் கழிச்சு வாங்குறாங்க. இப்படியே 15 நாள் ஆகி போச்சுன்னா என் பிள்ளை செத்து போச்சா உயிரோடு இருக்குதுன்னா கூட எனக்கு தெரியல.
இன்னும் விசாரணை ஒரு ஆளை போட்டு விசாரிச்சு சொல்றாங்க. அது இன்னும் டீப்பா தெரியலங்க. அது உண்மையே பொய்யான்னு எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து பார்க்கல. எந்த பொண்ணு நானாவது பார்க்கல. தகாத பேசுறது சரியானபடி இன்னும் பதில் ஏதோ அவங்க சொல்லல. இன்னைக்கு இந்த புள்ள இந்த மாதிரி ஆச்சுன்னா நாளை முதல்ல இன்னும் வேற பேரத்துக்கு எப்படி சார் பிள்ளைங்களை அடிச்சு விடுவாங்க? மொத்தத்துல வந்து இந்த ஆட்சியில் எதுவுமே லேடிஸ்க்கு எதுவுமே கிடையாது. எதுவுமே வந்து ஏழைகள் வந்து பிற்படுத்தப்பட்டவங்க அது வந்து அம்மளை ஏற மாட்டேங்குது. மொத்தத்துல எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான். வசதி வாய்ப்பு இருந்தா என்ன வேணாலும் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த புள்ள போனுச்சு அப்படின்னா நாளை மறுநாள் வேற பிள்ளைங்களும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிவிட்டாங்க நாமளும் போலாங்கிறதுக்கு வேற பிள்ளைங்களும் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இது எங்களுக்கு உடனே ரீசன் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு நாள் இன்னும் கூட 2 நாள் லேட்டா கூட எடுத்துட்டானா அது பேரண்ட்ஸுக்கு சரியானபடி பதில் சொல்லணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்ல இருக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கேட்கறாங்கன்னா ஒரு அடித்தட்டு மக்களை எப்படி நடத்தணும்? அதே மாதிரி நாங்க இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நாங்க ஏதாவது ஒரு வார்த்தை தவறா யூஸ் பண்ணா விட்டுருவாங்களா? சாதாரணமா இந்த கவர்மெண்ட் பஸ்ல ஓடி ஏறினா நிற்க மாட்டேங்கிறாங்க. இந்த பஸ்ல வந்து லேடிஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்றது வந்து லேடிஸ்க்கு மதிப்பு கிடையாது. யார் நாங்க கேட்டோமா எங்களை பஸ் வந்து ஃப்ரீயா கொடுங்க நாங்க கேட்டோமா? இப்ப அந்த டிரைவர் கண்டக்டர் இருக்காங்கன்னா அவங்க வீட்டு லேடிஸ் இல்லைங்களா இருக்கிறாங்க தானே? அந்த மாதிரி வந்து இதுக்கு எங்களுக்கு சரியான முடிவு கிடையாது. மட்டும்தான் சார் காலி பண்ணுவோம். படிக்கிறது நான் கூட பேசுறவங்களை தகாத நீங்க பேசக்கூடாது. சரி போனா போய் கூட சரிப்பா அவங்க பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் கேட்கிறேன். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.